ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேசிக் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரி, ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போய்டுமா. நான் வந்து டேரெக்டாக என்னோடய காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டெர்மினல் எடுத்துக்கிறேன். டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம் டே 2ல். ஸோ டே 3ல் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் கமெண்ட்டில் பார்த்துருவோம். ஆரம் அப்புறம் வந்து நம்ம ஃபைலோட நேம் கொடுக்கணும் இல்லையா, இருங்க ஒரு நிமிஷம். நம்ம வந்து ரூட் யூஸராக மாறிப்போம். ஹலோவில் போயிடுவோம். ஹலோவில் போய்ட்டு எல்எஸ் போட்டு பார்த்தோன்னா அன்றைக்கி க்ரியேட் பண்ண ஃபைல் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம லினக்ஸில் வந்து ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணுவோம். இதை வச்சு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுவோம். ஆரம் அப்புறம் வந்து நம்மளோட லினக்ஸ் 2.txt வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த டைரக்டரியில் வந்து ரிமூவ் ஆக மாட்டேன் அப்படின்னு வருது. ஓகேவா, அதாவது இது வந்து சிங்கிள் ஃபைலை வந்து டெலிட் பண்ணுற ஒரு கமாண்ட். இந்த கமாண்ட் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆகும். ஸோ இன்னொன்று பண்ணுவோம். ஆரம் ஸ்டார், ஓகே, ஸ்டார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட் வச்சுட்டு நம்ம ஃபைல் எல்லாமே டிஎக்ஸ்டியாக இருக்கிறதுனால எல்லா டிஎக்ஸ்டியுமே அழிஞ்சிடும்னு நினைக்கிறேன். டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம டிஎக்ஸ்டி ஃபைல் எல்லாமே வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அதுலேயுமே நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் தான் சொல்லுது. ஓகே, எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சூடோ rmrf இப்படி கொடுத்துங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து லினக்ஸ் 2.txt வந்து ரிமூவ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ டிஎக்ஸ்டி ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லினக்ஸ் ஃபைல் மட்டும் ரிமூவ் ஆக மாட்டான், பாக்கி எல்லா ஃபைலுமே வந்து ரிமூவ் ஆகியிருக்கு. இந்த ஃபைல் டிஎக்ஸ்டி எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. நமக்கு வந்து இந்த மாதிரி star.txt கொடுத்தோன்னே. ஸோ இது ஏன் கிளியர் ஆகலை அப்படின்னா, இது ஒரு ஃபைலாக இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு இது வந்து ஃபைலாக இருக்குது, அதாவது டிஎக்ஸ்டி ஃபைலாக இருக்கிறதுனால அது ரிமூவ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபோல்டராக இருக்குது. ஸோ நம்ம இது ஃபோல்டர் தானே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம், அதனால் அந்த ஃபோல்டர் வந்து நமக்கு க்ரியேட் ஆகலை. ஸோ ஃபோல்டரை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு -rf linux 1.txt இதை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ், ரிமூவ் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கமாண்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக அந்த இதில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, ரிமூவ் ஆகணும் அப்படின்னா அதையும் நம்ம பண்ணி பார்ப்போம். இது ஃபோல்டர் வந்து ஒர்க் ஆகுதான்னு தெரில, டிஎக்ஸ்டி ஃபைல் இருந்தால் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஃபோல்டருக்கே பண்ணி பார்ப்போம். ஆரம் ஸ்டார், வெறும் ஸ்டார், அவ்வளோதான். இந்த ஃபோல்டருக்குள்ளே நமக்கு வந்துட்டு hello1 hello2 linux.txt இந்த ஃபைல் இருக்குது. இது அப்படியே ரிமூவ் ஆகுதா? எஸ் ஆர் நோ? ஓகே, எஸ், ஒய் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. ஓகே, எனக்கு வந்து ரிமூவ் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபோல்டராக இருக்கிறதுனால ரிமூவ் ஆகலை. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஆரம் கமாண்ட் வச்சு rmrf போட்டு நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம இப்படி தான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை நல்லா கவனமாக இது பண்ணிங்க, ஏன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நான் அலோவையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். hello1 hello2 ஸோ இப்போ எல்எஸ் நம்ம போட்டு பார்த்தோன்னா அந்த
ஹலோ ஃபோல்டரில் நம்மள்ட்ட எதுவுமே இல்லை இப்போதைக்கு. இதில் வந்து நம்ம வந்து ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேங்களா, நான் அதே மாதிரி ஹலோ 1.txt டச்சுன்னு கொடுக்க மறந்துட்டேன். வச்சு நம்ம வந்து சும்மா இப்போதைக்கு நம்ம டெலிட் கமெண்ட் பார்க்குறோம் இல்லையா, அதுக்காக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. டச் இதில் வந்து பேர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து 2 டிஎக்ஸ்டி ஃபோல்டர் இருக்குது. ஸோ டிஎக்ஸ்டியை மட்டும் நம்ம டெலிட் பண்ணோம்னா rm.txt போட்டு அந்த பேர் கொடுத்தோம்னா டெலிட் ஆகிடும். இப்போ வந்து நமக்கு அந்த ஃபைலில் உள்ளதை வந்து ஃபுல்லாகவே டெலிட் பண்ணோம். இப்போ அந்த ஹலோ ஃபோல்டரில் இருக்கும் 2 டிஎக்ஸ்டி ஃபைல் நம்மள்ட்ட இருக்குது. அது எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னா ஸ்டார் இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ கேட்கும். ஒய் கொடுத்தீங்கன்னா எஸ். ஓகேவா, இப்போ நம்ம எல்எஸ் போட்டு பார்த்தோம்னா அந்த இதில் ஃபைல் எதுவுமே இல்லை, எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு காலி லினக்ஸில் வந்து ஃபோல்டரில் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி நம்மக்கிட்ட இது இருக்கும்ல எல்எஸ். இப்போ டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறையா ஃபோல்டர் வந்துருக்கு. இப்போ வந்து இந்த ஹலோவை எடுத்துருவோமா, இல்லை ஹலோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் இருக்கட்டும். டிஎக்ஸ்டி ஃபைலு இதான் எல்லாமே தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து தேவையில்லாமல் இப்போ கேம்ஃபிஷ் இதெல்லாம் தேவையில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து rm-rf அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைலோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இது வந்து எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை நோட்ஸ் எடுத்திங்கன்னா நோட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு கம்பெனி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த ஒர்க்குக்காக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சைபர் செக்யூரிட்டிக்கு நிறைய பேர் வேக்கண்ட் இருக்குது. ஸோ வேலைக்கு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நோட் பண்ணிங்க. சரி, ஓகே, டெலிட் கமாண்ட் பார்த்தாச்சு. நான் சிடி கொடுத்து நான் இப்போ ஹலோக்குள்ளேயே போய்க்கிறேன். ஹலோக்குள்ளே போயிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வேறு ஒரு இது பார்ப்போமா. ஓகே, டெலிட் கமாண்ட் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, நான் இப்போ வந்து ஹலோக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் டேப்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டேப் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட காலி லினக்ஸில் என்னென்னலாம் ஓடிக்கிட்டு இருக்குது பேக்ரவுண்டில் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். டேப் கொடுத்து நம்ம இதை பார்க்கலாம். பேக்ரவுண்டில் என்னென்னலாம் போயிட்டுருக்கு, எந்தெந்த இதெல்லாம் ரன்னிங் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ நேரம் ரன்னிங் ஆகிட்டுருக்கு சிபியூ, இந்த மாதிரிலாம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரூட் யூஸராக காலி யூஸர் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து காமிச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து Ctrl+C கொடுத்தோம்னா இது கில் ஆகிடும். அடுத்த இதுக்கு வந்துடும், அடுத்து ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துடும். ஸோ PS ஆக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுவோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபோல்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ ரொம்ப நாளாக ரன் ஆகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வந்து ஃபுல் டீட்டெயிலோடு கொடுத்துரும். இதில் நீங்கள் டயத்தையுமே பார்த்துக்கலாம், எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ ஃபைல் வந்து ரன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கில் கொடுக்க வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக கில் ஆகிடுச்சு. ஸோ கில் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ரன்னிங்கில் இருந்தது வந்து விட்டு நம்மளோட பாத்துக்கு வந்துருச்சு அப்படின்றது தான் கில் ஆகிடுச்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா,
ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா DU-SH இப்படின்னு இந்த கமெண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கும். 4.0 K இவ்வளோ இது வந்து நமக்கு இது அதாவது டிஸ்கில் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு, டிஸ்க் யூசேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு DF-H இந்த கமெண்ட் கொடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம டிஸ்கோட சைஸை நம்ம பார்த்துக்கலாம். டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இதுலேயுமே ஒவ்வொரு சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். Quality விண்டோஸு 141 GB இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எவ்வளோ டிஸ்க் வந்து யூசேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ இடையில, அதுக்கு வந்து நம்ம ஒரே சொல்யூஷன் சொல்லிவிடுவோம். விட்ஜெட் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து நம்ம எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு இந்த ஹலோ ஃபோல்டரில் வந்து எதுவுமே இல்லை, நான் காமிச்சிட்றேன். ஒரு நிமிஷம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரௌசர் ரொம்ப திணறுது. ஓகே, ஒரு லினக்ஸ்ன்னு போட்டுமா, லினக்ஸ் பிக். ஸோ இப்போ நான் ஒரு லினக்ஸ் பிக்கு வந்து எடுக்கிறேன், அதாவது லிங்காக எடுக்கிறேன். இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஷேரை கிளிக் பண்ணி இதில் வந்து நமக்கு லிங்க் வந்து இருக்குங்களா, இந்த லிங்க்கை தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த லிங்க்கை வந்து காப்பி லிங்க்கு கொடுத்துட்டு நம்மளோட டெர்மினல் போயிடுவோம். ஒரு நிமிஷம், இதில் நம்ம எல்எஸ் போட்டு செக் பண்ணிப்போம். எனக்கு hello.txt மட்டும் இருக்குது. இப்போ நம்ம விட்ஜெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணால் நமக்கு வந்து டவுன்லோடு ஆகிடும். ஓகே, இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கா. இது நம்ம எங்கே போய் பார்க்கணும்னா, நம்ம ஃபோல்டரில் டவுன்லோட்ஸில் ஹலோவில் இது வந்து அந்த பிக்சர் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஆகலை, பட் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்காக தான் விட்ஜெட்ன்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெளிவாக இல்லைன்னா நீங்கள் நோட்ஸ் கொஞ்சம் கவனமாக நோட்ஸ் எடுத்து பொறுமையாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு 2 டாபிக் தான் இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, இன்னும் ஒரு 2 டாபிக் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஒரு 4 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு டேர் ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? டேர் ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து டைப் பண்ணிகிட்டு இருப்போம், கோடெல்லாம் எழுதிட்டு இருப்போம். என்ன எழுதுவோம்? இந்த கமெண்ட் நீங்கள் வந்து நான் என்னோடய வீடியோஸில் பார்க்கல. இப்போ பைப்பு ஷேர் இதெல்லாம் யூஸ் -CZVF அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் நம்மளோட டேர் ஃபைல் இருக்கும் இல்லையா, டேர் ஃபைலை வந்து இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா பைப்பு ஷேர் இந்த இதெல்லாம் டவுன்லோட் பண்ணும்போது டேர்னு வந்து முடிஞ்சிருக்கும். லாஸ்ட்டில் வந்து .tarன்னு இருக்கும். அவ்வளோதான். அந்த ஃபைலை வந்து எப்படி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இதில் வந்து மெத்தடில் மாற்றுவோம். இப்போ வந்து எந்த ஃபைலாக இருந்தாலும், அதாவது டார் ஃபைலில் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவோம்.
இந்த கமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலை இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே நான் ரேண்டமாக டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு .டார்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த இடத்துல டார்னு இருக்கும். இதை நம்ம வந்துட்டு ஜிப் ஃபைலை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அதே மெத்தடில் நம்ம டார் ஃபைலை வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ZXVF இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா அதே மாதிரி ரேண்டமாக ஒரு இது கொடுத்துக்கிறேன். .டார் இப்படி இருக்கும். இப்போ நம்ம ஃபைல் வந்து நம்மள்ட்ட இருக்கிறது. ஓகேவா, இந்த கமாண்ட் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த டார் ஃபைலை வந்து அன்டார் பண்ணு. ஓகேங்களா, இந்த டார் ஃபைலை வந்து அன்டார் பண்ணி கொடு, நான் அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன் அப்படின்றதுக்காக நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது tar-ZXVF அப்படின்னு கொடுத்து நம்மளோட டார் ஃபைலை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். அது வந்து அன்டார் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ அப்படின்னு போட்டு -G கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா நம்மளோட மேம் ஸ்வைப், அதாவது இது என்னான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸு ஏதாவது வந்து இருக்கா, பஃபரிங் ஏதாவது பஃபர் இருக்கா, கேச்சஸ் இருக்கா, அவைலபிள் ஏதாவது காமிக்குதா, டோட்டலாக எவ்வளோ இருக்குது, யூஸ்டு எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பஃபர் கேச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் ஃபைல்லாம் இருக்கும் இல்லையா, ஆன்டிவைரஸ் போட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இது பஃபர் கேட்ச்ன்னு இருக்கும். இதில் வந்து நம்ம எதாவது பார்த்துக்கலாம். அதுக்காக நம்ம ஃப்ரீ -G அப்படின்னு கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இது ஒரு மெமரி யூசேஜஸ். அதுக்கப்புறம் ஃப்ரீ -M அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது, பஃபரிங்கு எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக காமிச்சிடும். ஓகேங்களா, இது ஃப்ரீ -G போட்டிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் காமிச்சிடும் ஓரளவுக்கு. அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே, ஓகேங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு காமிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா -M போட்டு பார்த்தோம்னா டோட்டலாக ஆல் ஓவர் நம்ம காலி லினக்ஸில் எவ்வளோ பஃபரிங்கு எல்லாமே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து M கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இது டே 3ல் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ பேசிக் கமெண்ட்ஸில் வேறு ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், நான் வந்துட்டு அதையும் நான் வந்து வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ இதுக்கு மேலே இதில் கமெண்ட்ஸ் எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. இதுவே நமக்கு போதுமானது ஒரு பிகினராக நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கிறதுக்கு. சரி, ஓகே கைஸ், இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது மெசேஜ் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களாலேயே முடிகிற அளவுக்கு நீங்களும் கிளியர் பண்ணி பாருங்கள். முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்ஸ்டாவோட ஐடி இருக்கும், டெலிகிராம் ஐடியும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு கமெண்ட்லேயே எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, கமெண்டில் என்னால் பதில் சொல்ல முடியல. அதனால் நீங்கள் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் எனக்கு DM பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, எப்போ வேணாலும் நீங்கள் DM பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, பை கைஸ்.